அனைவருக்கும் வணக்கம். மாணவ செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் ரொம்ப அவசியமான ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். குறளின் குரல் இந்த அத்தியாயத்தின் வாயிலாக இன்னைக்கு நான் சொல்ல விளைவது எது என்றால், இன்னைக்கு நம்ம மனிதர்களுக்கு வரக்கூடிய கிட்டத்தட்ட 100% பிரச்சனைகளுக்கெல்லாம் அதுதான் காரணம். எது காரணம்? அதை சுத்தமா வச்சிருந்தா எதுவுமே நம்மளை தீண்டாது, தீயவை எதுவுமே நம்மளை கிட்ட நெருங்காது. அப்ப அது எவ்வளவு முக்கியம். Are you listen carefully? ஒத்துக்கிறீங்களா? அது எது? அதுதான் நம்ம மைண்ட். அத 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஐயன் வள்ளுவன் அற்புதமாக ரொம்ப தெளிவாக நம்மள்கிட்ட சொல்லிட்டாரு. எது? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர. அப்படின்னா மனசுல அழுக்கு இல்லாம, மாசு இல்லாம, தூசு இல்லாம பத்திரமா உன் மைண்ட தெளிவா கிளியரா வச்சிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில வேற ஒரு நல்ல விஷயத்துக்கான வழிகோல் வழிகாட்டி வழி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம மைண்ட்ல நம்ம மைண்ட இப்ப இப்படி கூடைய இப்படி மல்லாக்க வச்சிருந்தோம்னா போற வரவெல்லாம் குப்பையை போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்ப ஒரு பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல அந்த அந்த கூட இப்படி குப்பரை கவுத்துக்கிட்டு தூக்கிட்டு போறானா. அப்ப பாருங்க, பைத்தியத்துக்கு எவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருக்கு பாருங்க. நம்ம இப்படி வச்சுக்கிட்டு போனோம்னா போற வரவெல்லாம் குப்பையை கூட்டிட்டு போயிடுவான். அது ரொம்ப விழிப்பா இருக்குது. அத கூடைய இப்படி குப்பரை கவுத்து எடுத்துட்டு போகுது. அது மாதிரிதான் நம்ம மனிதர்கள் எல்லாருமே, நம்ம மைண்டுங்கிறது நம்ம மனசுங்கிறது போற வரவெல்லாம் குப்பையை கூட்டிட்டு போயிடுவான். அப்ப குப்பை கொட்டப்பட்ட மைண்டு மனசு எவ்வளவு கேவலமா இருக்கும் பாரு. அப்ப நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத செயல்கள், பேச்சு இதெல்லாம் வரும். ஏன் நம்மளுக்கு தேவையில்லாத கடுஞ்சொல் வருது? தேவையில்லாத ஏன் யோசனைகள் வருது? ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம்ம மனசுல நம்ம மைண்ட்ல உதிக்குதான். இது அறிவியல். 60,000 எண்ணங்கள் உதிக்கிறதுல அத்தனையும் நல்ல எண்ணங்களே உதிக்கிறதா? நினைச்சு பாருங்க, இல்லவே இல்லை. அப்ப தேவையில்லாத விஷயங்களை எப்படி வருது? எங்கேருந்து குப்பைகள் கொட்டப்படுகிறது என்றால், செல்போன், சீரியல்ஸ், சினிமாக்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், அண்டை வீட்டார்கள், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இது இங்க இருந்துதான் நம்மளுடைய மனசுல கேட்க கூடாததை, பார்க்க கூடாததை, பேசக்கூடாததை எல்லாம் சேர்கிறது. அப்படியா? அப்ப அந்த குப்பைகள் சேர்ந்ததனுடைய விளைவுதான் நீ தப்பா பேசுறது, கெட்டதை பேசுறது, கெட்டதை செய்யறது. இது எல்லாம் ஒன்ன மேல நான் குறை சொல்ல மாட்டேன். உன்னுடைய என்வைரன்மெண்ட், உன்னுடைய அண்டை வீடு, உன்னுடைய சுற்றுப்புறம், அந்த சுற்றுப்புறம் தான் உன்னுடைய மைண்ட்ல, உன்னுடைய மனசுல குப்பைகளை கொட்டுது. அப்ப என்னுடைய அன்புக்குரிய சிறுவர்களே, மாணவர்களே, குழந்தைகளே, நீங்க இன்னையிலிருந்து உங்க மனசை குப்பை படியாம சுத்தமா எப்படி வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத நான் யோசனைய நான் சொல்றேன் இல்லையா? உன்னுடைய மனசை நீ எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். அப்படின்னா கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத, கெட்டதை பார்க்காத. ஏன்னா நம்மளை சுத்தி இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் தடை சொல்ல முடியாது, தடை போட முடியாது. அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், அதுதான் நீ யோசிக்கணும். You have to choose which is need to prioritize to choose. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நம்மளை சுத்தி எல்லாமே கலந்து கிடக்கிற, கலந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அதுல நீ தப்பிக்க முடியாது. நீ எங்க தப்பிக்கலாம்னா, எது உனக்கு வேணுங்கிறத தேர்வு செய்கின்ற அந்த அறிவு தான் இன்னைக்கு வேணும் உனக்கு. எனவே நாம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. நம்ம வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், எழுச்சியாக இருக்க வேண்டும் என்றால், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், நம்ம மனசுல எந்த குப்பையும் சேரவிடக் கூடாது. மாசு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு யோசனைகளை இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இன்னையிலிருந்து மாணவ செல்வங்களே, அந்த மாதிரி உங்களை தற்காத்துக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.